பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவற்றை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்திலே யோவான் சபைக்கு சொல்லும்போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த புதிய நாளில் நாம் தேவ சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். நாம் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தேவன் தர வேண்டுமானால், இந்த யோவான் புத்தகத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது பார்த்திங்கன்னா 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவனால் பாவம் செய்து கொண்டிருக்க இயலாது. முதலாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுடைய வித்து, அதாவது தேவனுடைய வித்து பாவம் செய்யாது. பாவம் செய்கிற மனிதன் பிசாசால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை தேவனுடைய வித்தா, அது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு நம்ம துணை புரியக்கூடாது. பாவத்தோடு கூட நம்ம ஒத்து உழைத்து வாழக்கூடாது. பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்தை விட்டு விலகும்போது, பாவ காரியங்களை விட்டு விலகி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நமக்கு தேவன் நிறைவேற்றுவார். இது முதல் காரியம். இரண்டாவது பார்த்திங்கன்னா 11ஆம் வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீ ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நாம் எல்லாரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் 10 கட்டளைகளையும் சுருக்கி 2ஆக கொடுத்தார். முதலாவது, நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுதல் நமக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக மக்களை பார்க்கும்போது மனிதனுக்குள்ள அன்பு இல்லாத காலம். வேதம் சொல்கிற கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அன்பு தணிந்து போகிற காலத்தில்